வாங்க நம்ம ஆழ்மனசோட சக்தி பத்தி சுருக்கமா பார்க்கலாம். நம்ம வாழ்க்கைய உண்மையில எது இயக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நாம நினைக்கிற மாதிரி நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் இல்ல, நம்மளோட ஆழ்மனசு தான். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அது நம்ம பழைய நம்பிக்கைகளால புரோகிராம் பண்ணப்பட்டிருக்கு. உங்க வாழ்க்கைய மாத்தணும்னா அந்த புரோகிராம நீங்க மாத்தி எழுதணும். முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம கான்ஷியஸ் மைண்ட் ஒரு ஸ்ட்ரிக்டான கேட் கீப்பர் மாதிரி. உங்க இப்போதைய நம்பிக்கைக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு புது எண்ணத்தையும் அது உள்ளேயே விடாது. அதனாலதான் நாம் கோடீஸ்வரன் ஆவேன்னு சொல்றது மட்டும் பத்தாது. உங்க ஆழ்மனசு அத நம்பலைன்னா அந்த கேட் கீப்பர் அந்த எண்ணத்தை உடனே வெளியே தள்ளிடும். சரி, ரெண்டாவது, அப்போ இந்த கேட் கீப்பரை தாண்டி எப்படி போறது? அஃபர்மேஷன்ஸ திரும்ப திரும்ப சொல்றது ஒரு வழி. ஆனா வெறும் வார்த்தைகள் மட்டும் முக்கியம் இல்ல. அந்த இலக்க அடைஞ்சிட்டோன்னே நீங்க ஆழமா ஃபீல் பண்ற அந்த உணர்வு தான் ரொம்ப முக்கியம். மெடிடேஷன் இந்த கேட் கீப்பரோட சத்தத்தை குறைச்சு புது விதைகளை விதைக்க ஒரு சூப்பரான வழி. கடைசியா, இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸும் ரொம்ப ஆச்சரியமானது. பிரைமிங்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. ஒரு குரூப் கிட்ட வயசானவங்க சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை காமிச்சப்போ அவங்களுக்கே தெரியாம அவங்க மெதுவா நடக்க ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா, நம்ம ஆழ் மனசுல எவ்ளோ ஈஸியா கட்டளைகளை பதிய வைக்க முடியும்னு இதுவே ஒரு பெரிய ப்ரூஃப். அப்போ நாம நமக்கு என்ன கட்டளைகளை கொடுத்துட்டு இருக்கோம்? ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ஆழ் மனசுக்கு ஜோக் புரியாது. நீங்க சீரியஸா எதை ஃபீல் பண்ணாலும் அது அத ஒரு கமாண்டா எடுத்துக்கும். அதனால உங்க எண்ணங்களை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுங்க.